துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ. ஜிவி பிரகாஷோட அட்டகாசமான இசையில் நம்ம யுகபாரதி அண்ணாச்சி எழுதியிருக்கிற இந்த பாட்டு நம்ம சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி சேர்ந்து நடிச்சிருக்கிற அமரன் படத்தில் வரக்கூடியது தான். வெண்ணிலவு அப்படிங்கிற பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது லிரிக்ஸ் மீனிங் எக்ஸ்பிளைன் சிம்பிளி. நான் உங்கள் உதய். வர்ற தீபாவளிக்கு வெளியாகிற அமரன் படத்தை இயக்கியிருக்கிறது ராஜ்குமார் பெரியசாமி. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் தயாரிச்சிருக்குது. ஜிவி பிரகாஷ் தன்னோட பழைய ஃபார்மில் சூப்பரான ஒரு பாட்டாக போட்டிருக்காரு. வெண்ணிலவு சாரல் நீ அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கிற காதலை, பரிசுத்தமான அன்பை அழகாக எடுத்து காட்டுது. ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. இடையில ரெண்டு ஹம்மிங் பெண்களோட குரல்ல அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீலு, நம்மளை அப்படியே ஒரு ஊட்டிக்கோ ஒரு இமயமலை பிரதேசங்களுக்கோ கூட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பேச்சுலர் படத்தில் அடியே நீதானடி என் போதை தேனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டை பாடுற நம்ம கபிலன் அப்படிங்கிறவர் தான் இந்த பாட்டையும் பாடியிருக்கிறாரு. மெஸ்மரைசிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டு, அது மாதிரி ஒரு குரல், இவரோட குரல்ல அந்த பாட்டு. நம்ம யுகபாரதி என்னாச்சு வழக்கம் போல ஊஞ்சல், காதல், குளிர், வெண்ணிலவு அப்படின்னு சொல்லி நம்ம காதல் ஓமைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தி அடுக்கியிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு. சூப்பரான பாட்டா இருக்கு. குளிர் காற்று தெரியும், குளிர் காய்ச்சல் தெரியும். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக குளிர் காதல் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கிறாரு. காதலிக்கிறவங்க குழந்தையா மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம ரொம்ப ஆசை தீர பண்ண விஷயம் என்னவா இருக்கும், ஊஞ்சல் ஆடுறது, அது ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. அதையும் இந்த பாடலில் அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு வரிகளில் நம்ம யுகபாரதி. நிலா காயும் நேரத்தில் அடிக்கிற காற்றில், குளிர் காற்றில் நீயும் நானும் ஆசை தீர அந்த ஊஞ்சல் ஆடி எப்படி ஒரு திருப்தி கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ததும்ப திகட்ட காதலிக்கிறோம் அப்படிங்கிற மீனிங்கில் இதை சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ராத்திரி நேரம், ஒரு அழகான இடம், யாருமே இல்லை, லைட்டாக அடிக்குது குளிர் காற்று, அமைதி, அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம். அங்கே ஒரு மரத்து அடியில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலில் நீங்களும் உங்கள் காதல் துணையும் 2 பேரும் மட்டுமே இருக்கீங்க. உங்கள் குழந்தை பருவத்தை உங்களுடைய அந்த ஊஞ்சல் ஆடி அந்த காதலை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையை பண்ணும்போதே நமக்கு ஒரு அந்த ஃபீலுக்கு ஒரு சூப்பராக இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த பாட்டு. நீங்கள் ஹெட்செட்டில் போட்டு கேட்டீங்க அப்படின்னாலே இந்த ஃபீலை இந்த பாட்டு நம்மளை எங்கேயோ தூக்கி கொண்டு போயிடும். கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ. ஒன்றுக்கொன்று கான்ட்ராஸ்ட், ஒன்றுக்கொன்று எதிரெதிர் தன்மை கொண்ட ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுறது கவிஞர்களுக்கு இயல்பான ஒன்று, கவிதைகள்லையும் பாடல்கள்லையும். இப்போது பனி வெயில், பனிங்கிறது குளிர், வெயிலுங்கிறது வெப்பம். இந்த ரெண்டையும் அடுத்தடுத்து நீ பனின்னு சொல்கிற அடுத்த லைன்லேயே நீ வெப்பம் அப்படிங்கன்னு சொல்கிறாரு. கண்ணு கெட்டிய தொலைவு வரைக்கும் வெள்ளை வெள்ளையா பனி இருக்குது. அந்த பனி மலை சாரல் போல் அப்படியே தூவிட்டு இருக்கு. அந்த இடத்துல நாயகனும் நாயகியும் இருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் காதல் துணையும் இருக்கீங்க அப்படின்னா அப்படி நினச்சி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா. அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போதும் சரி, இல்லை வெயில், கோடை வெயில் சுட்டு எரிக்குது, கண்ணு கெட்டுற அளவுக்கு நம்மளை கண்ணே கரிக்குது, அந்த அளவுக்கு ஒரு வெப்பம் இருக்குது. அந்த வெப்பத்தில் இருக்கிற நீங்களும் உங்கள் காதலியும் அப்படின்ற மாதிரி, காதலும் காதலியும் அப்படி இருக்கும்போது இருக்கும் இல்லையா. இந்த ரெண்டுமே கான்ட்ராஸ்டான விஷயம். இந்த ரெண்டையுமே கான்ட்ராஸ்டான விஷயம். அதாவது இந்த எஸ்ட்ரீம்னாலும் சரி, இந்த எஸ்ட்ரீம்னாலும் சரி, 2 நேரமும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நாயகன் பாடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ இந்த எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் எப்போ எந்த ஒரு காலத்துலையும் எந்த ஒரு இதுலையும் நீ எனக்கு வேணும், நீ என் கூட இருக்கணுங்கிற மீனிங்கில் தான் இதை எழுதியிருக்காங்க. வெயில் பனி முடிஞ்சிடுச்சு, இப்போ மழை பெய்யும் போது நமக்கு என்ன நம்ம தோணும் அப்படின்னா மின்னல் வெட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே மின்னல் வீட்டு வாசல் வரைக்கும் மோதுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, லைட்டாக லிமிட் தாண்டி இருக்குது. அந்த வீட்டு வாசல்லேருந்து வீட்டு வாசல் வரைக்கும் அந்த வெளிச்சம் வருமே தவிர அதோட பாதிப்பு வீட்டுக்குள்ளே இருந்தால் வராது. அது சின்ன மீறல், அப்படி ஒரு சின்ன மீறல் தான் நீ அப்படின்னு சொல்லி நாயகியை பார்த்து நாயகன் பாடுற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த சின்ன மீறல் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இல்லாமல், ஒருவேளை நாயகன் நாயகிட்ட ஒரு ஆன்லைன் வழியாக நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கலாம், இல்லை ஃபோன் வழியாக பேசிகிட்டு இருக்கலாம், தொலைதூரத்துக்கு அதெல்லாம் இருக்கலாம். அப்படிங்கிற நிலைமையில் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு இல்லாமல்
உண்மையிலே ரியாலிட்டி, நிஜமான காதல், நிஜமான வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை பயணத்தின் தேடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாழ்க்கை பயணத்தின் தேடல்னு பார்த்தோம்னா அது அவரோட காதலி தான், அவரோட மனைவி தான் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் இதை எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வரிகளை அவர் எழுதியிருப்பார். என் பாதி நீ இல்லாமல் நான் யார், நான் இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாயகன் சொல்ல, நீ தான் என் தொடக்கம், என் ஆதியே நீ தான், என்னோட தொடக்கமும் நீ தான், என்னோட ஆயுள் நீ தான், என்னோட கடைசி, என்னோட இறுதி, இதற்கு எத்தனை வாழ்க்கை இருக்க போதோ அந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீ தான் அப்படின்னு சொல்லி நாயகி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஓமையான சொல்கிறாங்க, ஆணி வேர் மண்ணை நீங்காது. இப்போ என்னதான் ஒரு மரத்தையே வெட்டி எடுத்துட்டாலுமே அந்த ஆணி வேறுங்கிறது மண்ணுக்குள்ள தான் இருக்கும் இல்லையா. இந்த யுகபாரதி நிறைய விஷயங்கள ஒரு சயின்ஸ் கலந்து ஒரு உண்மை கலந்து எழுதுவார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் என்னதான் மரத்தையே வெட்டி போட்டாலும் இல்லையா, அந்த ஆணி வேறுங்கிறது மண்ணுக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி அந்த மண்ணை விட்டு நீங்காத ஆணி வேறு மாதிரி ஒன்றை விட்டு நீங்காதனா அப்படின்னு சொல்லி நாயகி ஓமையா சொல்ற மாதிரி நாயகன் யுகபாரதி அண்ணா எழுதியிருக்காரு. இருட்டா இருந்தா நீ தான் ஒளி அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, ஒரு லைன் எழுதியிருக்காரு. ஆனால் இது நம்ம ஜஸ்ட் இருட்டு வெளிச்சம், பூமிக்கு வெளிச்சமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலவு வரனால அந்த மாதிரி இருக்கு. அப்படி சாதாரண ஒரு கவிஞனா நான் யுகபாரதியை பார்க்கல. அவர் என்ன மீனிங்கில் எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வீடுகளில் நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பாவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இல்லை ஒரு கணவன் இருக்காருன்னா கணவனுக்கு நிறைய விஷயங்கள்ல மனக்குழப்பங்கள் இருக்கலாம். அவர் நிறைய வெளியிடங்கள் போயிட்டு வர்றதுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் டீல் பண்ணுறதுனால குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பங்கள் தீர்வு என்ன, குழப்பங்களுக்கு எப்படி ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் மனைவி மூலமாக தான் கிடைக்கும். அந்த மனைவி தான் நைட்டு உட்காந்து பேசி அவரோட குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க இல்லையா. நம்ம வீடுகள்லாம் நடக்கிறது தான். அந்த வகையில் தான் அது குறிக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கணவன் சொல்கிறாரு, எனக்கு இருள் இருக்கும்போது நீ தான் எனக்கு வெளிச்சமாக வர அப்படின்னு சொல்லி. இதுக்கு மனைவி என்ன சொல்கிறாங்க, கண்ணுக்கு கண்ணா என் கண்ணையும் உன்னை ஒப்படைக்கிறேங்கிற மாதிரி, கண்ணுக்கு கண்ணா நீ என்னை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கண்ணை ஒரு பாதிப்பு வர விட மாட்டோம் இல்லையா. இப்படி அடிக்கணும் டக்குன்னு கண்ணை மூடிடுவோம், கண்ணுக்கு ஒரு இமையாக இருந்து காக்கிற மாதிரி. அப்படி கண்ணுக்கு கண்ணா நீ எனக்கு காப்பாற்றிட்டு இருக்க, என்னைய பார்த்துட்டு இருக்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நான் எப்போ அழுதேன், கடைசியாக எப்போ அழுதேங்கிறது எனக்கு மறந்து போச்சு. கண்ணீரையே நான் பார்க்கல, நான் அழுது கண்ணீரையே நான் பார்க்கலங்கிற அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீம். நான் அழவே இல்லை, நான் கண்ணீரே பார்க்கலங்கிற அளவுக்கு நாயகி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யுகபாரதி எழுதியிருக்காரு. கண்ணாய் என்னை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. எவ்வளோ அழகான வரிகள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டு வரிகளும் சரி, இசையும் சரி, அந்த குரல்களும் சரி, மிஸ்மரிசிங் ஒரு குரல் இப்படி அமைஞ்சது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பாடல் இதே படத்தில் 2 பாடல்கள் வர இருக்குது. இந்த பாடல் ஒன்று, இன்னொரு பாடல் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஃபீல் குட் பாடல் அப்படிங்கிறது தான் எனக்கே ரொம்ப பிடிச்ச பாடல். உங்களுக்கும் இந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். யுகபாரதி அண்ணனும் சரி, ஜிவி பிரகாஷ் அண்ணனும் சரி, அடுத்து நமக்கு பாடகர்கள் கபில் அப்புறம் ரக்ஷிதா இவங்க பாடியிருக்காங்க. ரக்ஷிதா 2 லைனா 3 லைன் தான் வருது. அது அவங்க குரல் வேற லெவலில் இருக்குது. சூப்பர் சிங்கர்லேருந்து வந்தவங்க தான் நினைக்கிறாங்க. வேற லெவலில் இருக்குது. பாட்டை கேளுங்க. இன்னொரு பாட்டிலோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். வட்டா ரைட்டு, பாய்.